வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாங்க போய் எங்க மாடி தோட்டத்தில கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் போட்டோம். அதோட சேர்ந்து எங்களோட ஈவினிங் ஃபன்னையும் இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றுத்துலேயே போட்டியே வரட்டும். என்னப்பா நாற்று தானே விடுறோம். அதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வளர்ந்த உடனே தான் தெரியாது எந்த கலர்னு. ஆமாம், அது நல்லா வளரணும், அப்போ தான் தெரியும். எந்த கலராக இருந்தாலும் கார்டனிங் எப்படி பண்ணீங்க? எந்த கலராக இருந்தாலும் சமைச்சு சாப்பிட தான் போகிறோம் அப்படின்னு. இவர் கார்டனிங் பண்ணாராமா? ஆமாம், இவர் கார்டனிங் பண்ணார். இந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து என்னோட இமேஜை பயங்கரமாக ஏற்றி நிறுத்தலாம் ட்ரை பண்ணுறாங்க. பில்டப் பண்ணணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இந்த மூணும் சேர்ந்து தான் பெல் பெப்பர். இப்போ சேர்ந்தா பேல் பெப்பரா? பெல் பெப்பர். பெல் பெப்பர்னா இது ஃபுல்லாகவும் இந்த மூணு மிளகா பேல் பொரி மாதிரி சொல்கிறேன். பேல் பூரி கிடையாது. இங்கப்பா பயங்கரமாக கார்டனிங் பண்ணியிருக்கீர்கள் போலையே. பாருமா, இது வந்து மிளகா, நீட்டு மிளகா. இது ஆனால் நல்லா வளரும். போட்டேன் நிறையவே, வரட்டும். எடுத்து கீழே எடுத்து போய் வச்சுக்கலாம். அதனால தான் கொஞ்சம் நிறைய போட்டேன். இது வந்து இதுவும் நல்லா வளரும். இது என்னதுமா? இது இவ்வளோ நீட்டு வரும். இது நீட்டு சில்லி. இதுவும் நீட்டு சில்லி தான், இதுவும் நீட்டு சில்லி தான். இது ரொம்ப நீட்டாக இருக்காது, மெலிஸ் நீட்டு. இது ரொம்ப தண்டியாக வரும். இது இதே மாதிரி காய்க்கும். இது பட்டு போட்டேன். அவன் எங்க ஒயிட்டு வரமாட்டாங்கண்ணா. என் ஆர்டருக்கு உட்காந்துட்டு இருக்கான். உங்கள் ஆர்டர்? ஆமாம், அங்கே தான் உட்காந்துருக்கான். ஏமி இவ்வளோ போடுறல்ல, கொச்ச கொச்சன்னு வந்துருமா? வரட்டும், கொச்ச கொச்சன்னு தான் வரும். பின்ன ஒரு மிளகா செடியிலேருந்து ஒரே ஒரு மிளகா தான் வருமா? எப்பா எனக்கு தெரியல, அதுக்கெல்லாம் பதில். ஒரு மிளகா செடியிலேருந்து ஒரே ஒரு மிளகா தான் வருமா? எதுவும் தெரியல. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. வானம் பார்த்த மிளகா. இது வந்து நல்லா இருக்கிற சீட்ல வரும், புரியுதா? என்னன்னு தெரியல, எல்லாம் தெரியும். சீடு வந்து ஃபெயிலர் ஆகலன்னா வரும், இல்லைன்னா வராது. வளர்ற செடியில் ஒரு செடியிலேருந்து ஒரு மிளகா தான் வருமான்னு கேட்டேன். இது மேலே நட்டுக்க நிற்கும். இது வேலை 3 செடி வச்சு பண்ணிருக்கேன். இதான் வரும் கட்டாயமா. அந்த இதுதான் வரல, குடமிளகா அது ஐட்டம் தான் வரல. இது ஒழுங்காக ஜிப் போட்டு வைக்கணும். காற்று போயிடுச்சுன்னா அவ்வளோதான், செடி ஒன்றும் வராது. சரி, பரவாயில்ல. அதனால தான் ஜிப்லாக்கில் கொடுத்துருக்கான். ஜிப்லாக்ல அவன் கொடுத்தது சீட்ஸ் எல்லாம் கலக்காம இருக்கிறதுக்கு. அப்பா, இந்த மாதிரி லேடிஸ்க்கும் வாயில் ஒரு ஜிப்லாக் கூட போனாங்கன்னா நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றினா கருத்து சொல்லின்னு இருக்கீங்க. என் வீட்டுக்காரர் அந்த ஃபன்னை இதோட விடலைங்க. அவர் கார்டனிங் டிப்ஸ் சொல்கிறேன்னு ஒன்று சொல்கிறாரு, வந்து பாருங்க. டிப்ஸ் சொல்கிறேன். என்ன டிப்ஸ்? காஞ்சி போன செடியில் எதுனா வச்சிட்டீங்கன்னா ஏன் உனக்கு இந்த வேலை புதுசாக வருமா? அது வரலன்னு வச்சுக்கோ, நல்லா சொல்லுமா. இது துளிர் விடணும், உங்களுக்கு தெரியுமா? எப்போவுமே இது தக்காளி காஞ்சி தானே போகும். அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. இப்போ தேவையில்லாமல் இது ஆகுதுல்ல. என்ன ஆகுது? இப்போ எப்படி டீமில் தேவையில்லாத பீஸ் எல்லாம் நம்ம ஃபயர் பண்ணுறோம். அந்த மாதிரி என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்னம்மாச்சு? குட்டை அவ்வளோதான் போச்சு. எங்க குட்டி பாப்பா பண்ண வேலை. கார்டனிங் பண்ணிட்டான். எங்க குட்டி பாப்பா இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். சீரிட்டான். இங்கேயும் சீரி வச்சிருக்காரு கொஞ்சம். எப்போ வர்றான், எப்போ இறங்குறான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எங்க போயிருக்கான் அவன்? ஏய், இங்க வாடா. போயிட்டு இங்க வா. அங்க போய் பாக்கறத பாருங்க. இங்க வா, இங்க வா. போயிட்டு இங்க வா, வா இங்க வா. அதே வேகத்துல வராம இப்படிதான் வந்திருக்கோம். ஐயோ அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. வேலையும் பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத பூனை மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் எங்கள் குட்டை. எங்களோட ஈவினிங் ஃபன்னை நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்களோட சேனல், எங்கள் கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. நன்றி நண்பர்களே.